ஒரு ஆற்றங்கரையில் 2 பெரிய மரம் இருந்துச்சான். அதன் வழியாக வந்த ஒரு சிட்டுக்குருவி மரத்திடம் போய் கேட்டுச்சான், மழைக்காலம் தொடங்க போகுது, நானும் என்னோட குஞ்சுகளும் கூடு கட்ட வசிக்க இடம் அனுமதிக்க முடியுமா அப்படின்னு கேட்டுச்சான். ஃபர்ஸ்ட்டில் நின்ன மரம் சொன்னிச்சான், முடியாது, என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிருச்சான். 2வது மரத்திட்ட போய் கேட்டுச்சான், அது அனுமதிச்சிச்சான். குருவி கூடு கட்டி சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்த அந்த நேரத்தில் அன்றுன்னு பார்த்து பலத்த மழையாம். ஆற்றில் வெள்ளம் வந்து ஃபஸ்ட்டு மரத்தை அடித்து சென்றுச்சான். தண்ணீரில் இழுத்து செல்லும்போது குருவி சிரிச்சுக்கிட்டே சொன்னிச்சான், எனக்கு வசிக்க கூடு கட்ட இடம் இல்லைன்னு சொன்னேன், அதனால தான் இப்போ நீ தண்ணியில் அடித்து செல்லப்படுற அப்படின்னு சொன்னிச்சான். அதுக்கு அந்த மரம், எனக்கு தெரியும் நான் வலுவடைந்து விட்டேன்னு, எப்படியும் இந்த மழைக்கு நான் தாங்க மாட்டேன், தண்ணீரில் அழித்து செல்லப்படுவேன், அதனால தான் உனக்கு இடம் இல்லைன்னு, நீயும் உன் குழந்தைகளும் நல்ல வாழ்க்கையை வாழ தான் நான் உனக்கு இடம் இல்லைன்னு சொன்னேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்னுச்சான் அந்த மரம்.